ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இன்னைக்கு சிஎஸ்சி மற்றும் இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. என்னமான அறிவிப்புனா, அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஜூலை 1, 2024 ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் இஸ் நாட் ரெக்யர்டு ஃபார் எவ்ரி ஏஇபிஎஸ் கேஷ் வித்ரா டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தா கேஷ் வித்ரா பண்ணுவீங்க ஆதார் பேஸ்டு மூலமாக. ஸோ நீங்கள் டிஜிபே யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாச்சும் பார்த்தோம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு ஏதாச்சும் வித்ரா பண்ணுறீங்க, ஆதார் பேஸ் மூலம் நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த ஏஜென்ட்டோட நீங்கள் அந்த கைரேகை வச்சாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்க்கே போகும். அந்த மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஒரு அறிவிப்பு. பட் இப்போ அது தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். புதிய என்பிசி வழிகாட்டுதலின்படி ஏஇபிஎஸ் பரிவர்த்தனைக்கு 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் இனி தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன்ஸ் தேவையில்லைன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போயிட்டு உங்களுக்கான கைரேகை வச்சு அந்த அமௌண்ட்டை நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண அவசியம் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் கைரேகை வச்சு லாகின் அதுக்கப்புறம் பர் டே ஃபுல்லாக உங்களுக்கான எல்லா டிரான்சாக்ஷனுமே எந்த ஒரு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் நீங்கள் தாராளமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டையும் சொல்லலாம். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.